செகண்ட் பாத்ரூம் தான் வந்தீங்க. நீங்கள் செகண்ட் பாத்ரூம் மட்டும் போங்க, 1 பாத்ரூம் போனீங்கன்னா நான் இருக்கு பட்டயம் வெட்டிடுவேன்னு சொன்னார். ஒத்தவர் தான் 1 பாத்ரூம் போகக்கூடாது, செகண்ட் பாத்ரூம் மட்டும்தான் போகணும். செகண்ட் பாத்ரூம் போகிறோம், 1 பாத்ரூம் ஆட்டோமேட்டிக்கில் போயிடும் இல்லையா? அவன் பயந்தான், 1 பாத்ரூம் இல்லாமல் செகண்ட் பாத்ரூம் போக முடியாது, செகண்ட் பாத்ரூமில் 1 பாத்ரூம் போக முடியாது, ஒருவேளை வந்துட்டா என்ன பண்ண முடியும், தென்னால்றம் வெட்டிடுவான். அப்படியே திரும்ப ஓடிட்டானுவான். உற்சாகமாக கையை தட்டுங்க. எப்பேற்பட்ட ஞானம் இருக்கிறது. இந்த உலகத்தில் பேயையும் பிசாசையும் ஜெயிக்கிறதுக்கு நமக்கு அறிவு வேண்டும். அது 2 கோடி விலை மதிப்புள்ள பொருத்தனைகளை அவன் நிறைவேற்றினான். ஆனால் அந்த கிறிஸ்துடைய விசுவாசிகள் என்ன சொல்லுவாங்கன்னா, என்கிட்ட எதுவும் இல்லை. நீ முற்காலத்தில் செய்த பாவம் பிற்காலத்தில் பிள்ளையை கொன்று போடும். நீ பரிசுத்தமாகவில்லை என்று சொன்னால் நீ வாலிப பிராயத்தில் செய்த பாவங்களுக்கு தக்கதாக தண்டனையை உனக்கும் தருவேன், உன் பிள்ளைகளுக்கும் தருவேன். வெளிப்பாடு 2ஆம் அதிகாரம் 21, 22, 23 வாசிக்க வேண்டாம், உங்களை எல்லாருக்கும் தெரியும். அல்லேலூயா. ஆகவே தண்டனை தான் ஆண்டவர் வைக்கப்பட்டிருக்கிறார். திருத்துற ஊழியம் தான் இது. நீங்கள் திருந்தலைன்னா அடிப்பார், அழிப்பார். இதுதான் சத்தியம். உற்சாகமாக கையை தட்டலாம். ஆகவே அளவுக்கு அதிகமான ஜபங்கள், பக்கத்தில் டிஸ்டர்பன்ஸை ஏற்படுத்தக்கூடிய ஊழியங்கள், இதெல்லாம் அந்த கிறிஸ்துக்குரியது. அல்லேலூயா. மனம் திருந்த வேண்டும். வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் நடபடி சொல்லுகிறது, மனம் திருந்தி நீ குணப்படு. நீ மனம் திருந்தினாலே குணப்படுவாய், நீ மனம் திருந்தினாலே நீ கீழ்ப்படிவாய். உற்சாகமாக கையை தட்டலாமா? அல்லேலூயா. ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய பழைய வாழ்க்கையை விட்டு புதிய வாழ்க்கைக்கு வர வேண்டும். பாவம் இல்லாத மனிதன் கிடையாது, பாவம் இல்லாத ஸ்திரீ கிடையாது, பாவம் செய்யாத ஊழியக்காரர்களும் கிடையாது. மொத்த பாவத்தையும் செஞ்சு முடிச்சுக்கிட்டாக்கும் அதெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு ஒவ்வொரு ஊழியக்காரன் உங்களுக்கு சுவிசேஷம் சொல்ல வர்றான். ஆனால் சுவிசேஷம் சொல்ல வரான், மறுபடியும் அந்த ஊழியத்தை அவன் பின்வாங்கி போனால் அவனையும் அவன் குடும்பத்தையும் சர்வநாசம் பண்ணுவார். நான் ஒரு கேள்வி கேட்குறேன், பிரதர்கிட்ட தான் கேட்குறேன். தினகரன் ஐயாவை எடுத்துக்கிடுவோம் இல்லையா? அவருக்கு மகள் ஏன் விபத்தில் இறந்தார்? ஒரு கருத்தை சொல்லுங்கள். ஏன்னா புறஜாதி மக்களுக்கு ஒரு பதில் கொடுக்கக்கூடிய ஒரு ஊழியமாக இருக்கட்டும் இன்றைக்கு. ஏன் மகள், அதுவும் துர்மரணம். துர்மரணம் பட்டால் பரலோகம் கிடையாது, தெரியும்ல? துர்மரணம் பரலோகம் கிடையாது. அது தினகரனே சொன்னாலும் நான் ஒத்துவிட மாட்டேன், பால் தினகரன் சொன்னாலும் ஒத்துவிட மாட்டேன். துர்மரணம்னா நரகம்தான், அதில் எந்த சந்தேகமே கிடையாது. அப்படின்னா தூக்குப்படி செத்தவன் போயிடுவானா? கார் ஆக்சிடென்ட் பண்ணலாம் செத்துருவான், அவன் பரலோகத்துக்கு போயிடுவானா? துர்மரணம் நரகம். இந்த கேள்விக்கு பதில் வரல பிரதர், உங்கள்கிட்ட தான் பிரதர், உங்கள் அப்பாட்ட. தினகரனுடைய மகள் விபத்திலே மரணம் அடைந்தாள், அதுவும் தினகரன் கண்களுக்கு முன்பாக. ஏன்? எதற்காக? இல்லை, சம்பவம் நமக்கு தெரியும்ல, சம்பவம் நமக்கு தெரியும்ல. இப்போ தினகரன் குடும்பத்தில் ஒரு மரணம் ஏற்படுகிறது, மரண வாசனை ஏற்பட்டிருக்கிறது இல்லையா? அது நடந்துமாச்சு, நடந்தும் பற்பல வருடங்கள் ஆகிவிட்டது. தினகரன் அவர்களும் மறித்து விட்டார். நான் கேட்குறேன், எல்லா ஜனங்களுக்கும் ஒரு கேள்வி இருக்கும்ல, தினகரன் வீட்டில் ஏன் அப்படி ஒரு மரணம்? எவ்வளோ எவ்வளோ ஊழியம் செய்கிறாரு, அவர் வீட்டில் போய் இந்த துர்மரணம் நடந்ததா? சொல்லுங்க, ஒரு கருத்தையாவது சொல்லுங்க. ஏன் துர்மரணம் அங்கு நடைபெற்றது? அப்போ தினகரன் மேல் இரக்கம் இல்லையா ஆண்டவருக்கு? இரக்கம் இல்லாதவனுக்கு இரக்கம் இல்லாத தீர்ப்பை எழுதுவேன் என்று வேதம் சொல்லுகிறது. நான் கேட்ட கேள்வி அதல்ல. இல்லை இல்லை, அது சரியான கேள்வி, எண்ணம் வேறமாக இருக்கலாம். ஆனால் ஒரு கேள்வி என்னென்னா, ஏன் மரணத்திற்கு அந்த சின்ன பிள்ளைய தேவன் ஒப்பு கொடுத்தார்? எஸ், தட்ஸ் த பாயிண்ட். உற்சாகமாக கையை தட்டுங்க. ஒருவேளை தினகரனுடைய
குடும்பத்தில் பாவம் இருக்கலாம், இல்லை முற்பிதாக்களுடைய பாவம் பிள்ளையை கொன்று போடலாம் இல்லையா? ஆனால் பாவம் ஒன்று, பாவம் இருந்தால் தான் சாவு வரும். இப்போ தினகரன் வீட்டிலேயே சாவை வச்சிருக்கிறாருன்னு சொன்னால் உங்கள் வீடுகளில் என்ன சாவு வராதா? நம்ம முல்லைப்பூ மனமாக வீசும், கையை தட்டலாம். அவருக்கே நீதியை அவர் செய்திருக்கிறார். ஒருவேளை தினகரன் அவர்களிடத்துலையும் ஆண்டவர் பேசியிருப்பார், ஒரு பொருத்தனை செலுத்து, உன் பிள்ளையை காப்பாற்றலாம்னு. நம்ம வாங்கிறதான பழக்கம், திரும்ப செலுத்துறது இல்லையே இல்லையா? தாவீது பொருத்தனை செலுத்தி இருந்தால் மகன் பழைச்சிருப்பான். அவனுக்கு தேவையில்லாத உபவாசம் 7 நாள், ஒரு பிரயோஜனம் அளிக்கலையே. அவன் ஒரு பிரயோஜனம் அளிக்காத உபவாசத்தை நீங்கள் மேற்கொள்ளாதீர்கள். நல்லா சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. ஒரு வீட்டில் வந்தால் ஒரு டைனிங் டேபிள் இருக்கணும். நான் அதனால தான் உங்கள் வீடுகளெல்லாம் கூப்பிட்டாலும் வராதது. ஒரு டைனிங் டேபிள் இருக்கணும், அதில் ஆப்பிள் இருக்கணும் 1 கிலோ, எனக்கு தின்னதில்லை 1 கிலோ ஆரஞ்சு இருக்கணும், 1 கிலோ கிராப்ஸ் இருக்கணும், 1 கிலோ கொய்யா இருக்கணும் இல்லையா? என்னென்ன ஆண்டவர் விசேஷமான பழவர்க்கங்களை வைத்திருக்கிறாரோ அது இருக்கணும். உங்கள் வீட்டு பிள்ளைகள் சாப்பிட்றதுக்கு, பாசு சாப்பிட்றதுக்கு இல்லை. இருக்கா? ஞானம் இருக்கா? கிடையாது. ஆனால் உங்கள் வீட்டில் என்ன இருக்கும்? எல்லா விதமான மருத்துவமனை மருந்துகள் இருக்கும். தானே உண்மை? அப்போ உங்களுக்கு என்ன ஞானம் இருக்கிறது? கிடையாது. இங்கே முதல்ல சம்பாதிக்கிறலாம் நல்லா சாப்பிடுங்க. முதல்ல இந்த ஊழியக்காரன் சொன்னான் 7 எட்டு உபவாசித்து உங்கள் குடலை புண்ணாக்காதீர்கள். ஆண்டவர் சிலருக்கு சொல்லுவார், ஸ்பெஷல் கேட்டகரி, நீ உபவாசம் இருன்னு சொல்லுவார். அது ஸ்பெஷல், அது எல்லோருக்கும் இல்லை, அது 1000ல் 1 ஆளுக்கு சொல்லுவார். இன்றைக்கி சபையில் 1000 பேர் வர்றாங்கன்னா 900 பேரும் உபவாசம் இருப்பாங்க. ஏன்னா பாசம் சொல்லுவார், நீங்கள் ராத்திரி 9 மணிக்கு உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்க, என்னோட சேர்ந்து உபவாசம். இவன் நல்ல சிக்கன் மானரைச்சி தின்னுட்டு தான் மயக்க பிடிப்பான். நீங்கள் என்ன உண்மையிலேயே பட்டினி கிடந்து உபவாசம் ஜெபம் பண்ணு. உன்னுடைய உபவாச ஜெபம் உன் வீடை ரட்சிக்கவில்லை, உன்னுடைய உபவாசம் உன்னை ரட்சிக்கவில்லை, உன்னுடைய உபவாசம் உன் வீட்டாரை காப்பாற்றவில்லை. பிறகு அதுக்கு நீ உபவாசம் ஒரு பிரயோஜனம் அளிக்காது. ஆனாலும் அதில் உபவாசத்தில் இருப்போம். கேட்டால் உபவாசித்து பேய துரத்த சொல்லி இருக்கிறாரு. அது ஊழியக்காரனுக்கு. உங்கள் வீட்டில் இருக்கிற பேய துரத்துறதுக்கு ஊழியக்காரன் உபவாசம் இருக்கணும், நீங்கள் அல்ல. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒரு குற்றச்சாட்டு உண்டு, அவர் மதுபானம் அருந்துகிறார், அவர் நல்லா சாப்பிட்றாருன்னு. அப்படி தானே? அவர் சாப்பிட்றாரு, குடிக்கிறார். ஒரு கேள்வி உண்டா இல்லையா? உண்டு. ஏன்னா அவர் தேவ மனுஷனாக இருந்தாலும் ஒரு மரியாளின் குமாரனாகவே வந்தார். அவருக்கு பசி எடுத்தது, அத்திமரத்தை பார்த்தார், கனி கொடுக்கவில்லை, கண்டு சபித்தார் இல்லையா? கண்டு சபித்தார். அதே வேளையில் பிரசங்கம் பண்ணுகிறாரு. பிரசங்கம் பண்ணி முடித்த உடனே 2000 பேர் 5000 பேர் இருக்கிறாங்க. இவர்கள் சாப்பிடுவதற்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அது வீடு போய் சேர்றதுக்கு 9 மணி 11 மணி ஆயிரும். அப்படியா? 11 மணி வரையா? கூடாது, 5 அப்பம் 2 மீனையும் கொண்டு வா, பரிசுத்தம் பண்ணி கொடுத்துட்டாரு. நிறைவா சாப்பிட்டு அனுப்பினார், சாப்பாடை கொடுத்து அனுப்பினார். எத்தனை ஊழியக்காரங்க சாப்பாடை கொடுத்து அனுப்ப முடியும்? கோடி கோடியை வசூல் பண்ணுறாங்களா? கோடி கோடியை வசூல் பண்ணி சாப்பாடாக போட்டு விடுவாங்களா? விட மாட்டாங்க. அது அந்திக்கிறிஸ்து சபைகள் தான் தேசத்தில் இன்னும் அதிகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. அங்கே போய் மறைந்தால் உங்களுக்கு நரகத்தினுடைய வாசல்கள் திறக்கப்படும். மலையிலே ஒரு சமக்கையை தட்டலாம். எவன் தன்னுடைய பாவத்தை உணர்கிறானோ அவன்தான் ஆம்பளை. எவள் தன்னுடைய பாவத்தை உணர்ந்து மனம் திருந்த துடிக்கிறாளோ அவதான் பொம்பளை. இந்த அந்நியவாசை பேசுகிறவங்க, அந்த நிறைய நேரம் உபவாசம் இருக்கிறாங்க, ஏசு என் கல்வாரியில் என் பாவத்தை எல்லாம் கழுவி தீர்த்தார், ஒரே வார்த்தையில் போயிடுவாங்க. ஆண்டவன் ஒரே அடி அடித்து பரலோகத்துக்கு நரகத்தில் போட்டுருவார். இதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆகவே எல்லோரும் கவனமாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. ஆண்டவர் சொன்னது போல
அந்த 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தின்படி ஒருவரும் மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். கேட்டின் மகன் வந்தால் ஒளி அந்த நாள் வராது. அவன் வருவான், உன்னுடைய இருதயத்தில் நுழைவான், தேவனை போல் உட்கார்ந்து ஆட்சி செலுத்துவான், தேவன் போல பேசுவான். அதான் ஆட்சி செலுத்தினா அந்நிய பாஷை. எதுக்கடுத்து அந்நிய பாஷை? இந்த அந்நிய பாஷை அதிகமாக பேசுகிறவங்க வேலை செஞ்சு சாப்பிட மாட்டாங்க. எந்த ஊழியக்காரனும் அந்நிய பாஷை அதிகம் பேசுகிறவங்க இந்த ஊழியத்தில் தான் பட்ஜெட்டே போடுவான், ஊழியத்தில் தான் பொண்டாட்டிக்கு பாவாடியே போடுவான், ஊழியத்தில் தான் பொண்டாட்டிக்கு பிரா கணக்கையும் போடுவான், ஊழிய காசில் தான் எல்லாமே செய்வான். மகனுக்கு பீஸு, கல்யாணம், கச்சேரி எல்லாமே. கேட்டால் வேலை செய்கிறவன் கூலிக்கு பாத்திரவான். நீ என்ன வேலை செய்கிற அதனுடைய கூலி தான் உனக்கு உண்டு. நீ நான் என்ன 4 மணி நேரம் இன்றைக்கி பிரசங்கம் பண்ணுறேன்னா 4 மணி நேரத்துக்கு கூலி தான் எனக்கு உண்டு. எவ்வளோ கூலி போடலாம் பிரதர்? ஒரு கூலியை ஃபிக்ஸ் பண்ணுங்க. இப்போ இவர் சொல்லுவார் 4 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுறேன் இல்லையா? பிரசங்கம் பண்ணுறது அவர், நான் இல்லை, நான் ஒரு வாடகை பாத்திரம் தான். இந்த பாத்திரத்துக்கு எவ்வளோ கூலி கொடுக்கலாம்? 6000 ரூபாயா? 4000 ரூபா? அவனை கூட்டி சொல்லப்படாதா? குறைச்சி போட்டுறியா? 4 மணி நேரம் பிரசங்கிறது 4000 ரூபா இல்லையா? நியாயமான கணக்கு. இதே அதிகபட்சம் இல்லையா? இதான் ஒரு மனிதனுக்கு அளவு. ஊழியக்காரன் இந்த 4000 வச்சு நீ என்ன ஒன்று பண்ணிக்கோ. அதுக்காக சபையில் வர மொத்த தசமபாகத்தையும் சுருட்டுனா சுருட்டணும் இல்லை? இன்னைக்கு தமிழ்நாட்டில் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஒரு நாளைக்கு எத்தனை 1000 கோடி வசூல் ஆகிருக்கும் எல்லா சபைகள்லையும். இன்கம் டேக்ஸ் கட்டுவணுமா? ஒன்றும் கட்ட மாட்டாங்க. கணக்கு காட்டுன்னு சொல்லணும். கொஞ்சம் சுருட்டி பிறகு குத்து மதிப்பாக ஒரு கணக்கை காட்டி விடுவாங்க. வர்ற காசுக்கெல்லாம் கணக்கு காட்ட மாட்டாங்க. அப்படி தான் ஒரு முறை தினகரனுக்கு தீர்க்க தரிசனம் சொன்னேன். நீ வெட்கப்பட்டு போவாய். பால் தினகரனை பார்த்து சொன்னார், வெட்கப்பட்டு போவாய்ன்னு. அதே மாதத்தில் ரெய்டு வீட்டுக்குள்ளே போச்சு. இன்னொரு முறை சொன்னார், நிந்தை அனுபவிப்பாய். பார்த்தாச்சுன்னா கனடா நாட்டில் கடற்கரையில் இருந்து குடும்பமாக சாராயம் குடித்த வீடியோ டெலிகாஸ்ட் ஆச்சு. இங்கிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் வீணாகி போவதில்லை. அது வேலையை செஞ்சு முடிச்சுக்கிட்டு தான் திரும்ப வரும். உற்சமாக கை தட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது தினகரன் வீட்டில் ஒரு சாவு வருதுன்னா கழுவப்படாத ஒரு பாவம் இருக்கிறது, கழுவப்படாத ஒரு சாபம் இருந்திருக்கிறது. அதைத்தான் ஐயா கழுவு சொல்கிறது. இந்த ஊழியக்காரங்க விசுவாசத்தை பிடுங்கிறதுலே கரெக்டாக இருப்பாங்க. அதை வச்சு என்ன செய்கிறாங்கன்னு நீங்கள் கேட்குறதும் கிடையாது. அவன் இசை செய்வான். ஆனால் அவன் தன்னுடைய பாவத்துக்கு பாவ நிவாரண பலி செலுத்துவானா? செலுத்த மாட்டான். தன்னுடைய பிள்ளைகள் செய்த பாவத்திற்கு பாவ நிவாரண பலி செலுத்துவானா? செலுத்த மாட்டான். எல்லா ஆண்டவர் பார்த்துருவார். இதுதான் அந்தி கிறிஸ்துனுடைய விசுவாசம், முடவனுடைய விசுவாசம் அல்ல. 38 வருஷமாக முடங்கி கிடந்தனுடைய விசுவாசம் அல்ல. இப்போ ஒரு சபை நடக்குதுன்னு வைங்களா, ஒரு 6 மாதம் அந்த மக்கள் அங்கே போகாமல் இருந்து பார்க்கட்டும். சிரிப்பான அழுவானான்னு பார்ப்போம். சிரிப்பான அழுவானா? சிரிப்பான அழுவானா? அழுவான். ஐயோ இந்த கணக்கெல்லாம் ஜெயிப்பார் அமுக்கிட்டானே, எல்லாம் அவன் பக்கம் திருப்பிட்டானே, எனக்கு வர கணக்கெல்லாம் போயிடுச்சின்னு அழுவான். சரி, அப்பா வாந்தி கிறிஸ்து. இப்போ நீங்கள் எல்லோரும் எஸ்கேப், இந்த சபையை விட்டு எஸ்கேப்பு. நான் சிரிப்பேனா அழுவேனா? சொல்லு. நான் சிரிப்பேன். அப்பாடா மூச்சு வாங்கிச்சு. ஒருத்தரும் வரல. எனக்கு ரெஸ்ட் எடுக்கலாம், ரிலாக்ஸ் எடுக்கலாம் நினைப்பேன். இல்லைன்னா முகம் பார்க்காம சேரலுக்கு ஊழியம் செய்யலாம். சேரலுக்கு ஊழியம் தான் சூப்பராக செய்யலாம் பிரதர். இப்போ நிறைய பேருக்கு மரணக்கட்டில் வந்தால் மறைமுகமாக தான் சொல்லிட்டு போவேன். சேரனா நிச்சு அடிச்சிடலாமே, நீ செத்து போயிடுவேன்னு சொல்லலாமே. எனக்கு உயிரிட்டது தானே. அதுக்கு அந்த கொரோனா காலத்தில் டெலிகாஸ்ட் செய்யப்பட்ட அந்த செய்தியை நீங்கள் பார்த்து பாருங்கள். நல்ல வட்டிகுண்டும், நல்ல வெட்டறிவாலும், நல்ல பட்டையும் வச்சு தான் பிரசங்கம் பண்ணியிருப்பேன். எல்லாரையும் போட்டு வாங்கிட்டு உண்டு.
ஆண்டவர் சொல்கிறது அப்படி நச்சு 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 நச்சுன்னு பெரிய மோன்சல் ஆசிரியர் சீக்கிரம் சொன்னார், 2ல் 1, 2ல் 1. ஏன் சொன்னார் 2ல் 1ன்னா, கொரோனாவை சாத்தான் கொண்டு வந்தான், கொரோனாவை சாத்தான் கொண்டு வந்தான் அப்படின்னு சொல்லி அவர் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சார். ஆண்டவர் கோவப்பட்டார். நான் என்ன சாத்தானா? நான் தானே அந்த கொள்ளவேதி அனுப்பினேன். மத்தேயு 24 படி இந்த ஜனங்களை தண்டிப்பதற்கும் சிருஷ்டிப்பதற்கும் புதுப்பிப்பதற்கும் நான் தானே அனுப்புனேன். என்ன போய் சாத்தான்னு சொன்னான்? சொல்ல தீர்க்க தரிசனம், என் வார்த்தை அறிவி 2ல் 1 போச்சா, அப்பா துற அவுட்டு. எல்லா ஊழியங்களுக்கும் இங்கே இருந்தால் தீர்க்க தரிசனம் புறப்படும். டெல்லிக்கானாலும் சரி, சென்னைக்கானாலும் சரி. உற்சமாக கையை தட்டுங்க. அல்லேலூயா. அவர் தேவனுடைய வார்த்தை உண்மை உள்ளது. அது கொல்லும், அது சிருஷ்டிக்கும், அழிக்கும், பட்சிக்கும், ஆனால் புதுப்பிக்கும். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு தான் நமக்கு செவி கொடுக்கணும். தேவ மனுஷர்களை விட்டுருங்க. பைபிள் என்று எடுத்து வைக்கப்படுகிற வார்த்தைகள் அது உண்மை உள்ளது. அது யார் பிரசங்கம் பண்ணினாலும் உண்மை உள்ளது. அந்த வார்த்தைக்கு செவி கொடுங்க, அப்போது நீங்கள் பிழைப்பீர்கள். உற்சாகமாக ஏற்றலாமா? இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். இந்த தெய்வம் நம்ம தெய்வம், எத்தனையோ இடர் சூழ்ந்தாலோ அந்தி சந்தி மதியான வேளையிலும் நான் முந்தி வந்து கர்த்தர்